எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். நாம் எல்லோரும் ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நோற்றவர்களாக இருக்கிறோம். நீங்களும் நானும் செய்யக்கூடிய நல்ல அமல்களை எல்லாம் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கான முழு பலனையும் முழு கூலியையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். நான் படிச்ச இந்த வரலாறு எனக்கு ரொம்ப பிடித்தமான வரலாறாக இருந்தது. அத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். என்ன ஆகுது? ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டுல அலல் காரா அப்படிங்கிற கோத்திரத்தை சார்ந்தவங்க அண்ணல் நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல வந்து பேசுறாங்க. எதுக்காக பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, எம் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தை தழுவணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக இஸ்லாத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக உங்களிடத்துல இருந்து சஹாபாக்களை அனுப்புங்க, நபித்தோழர்களை எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ணல் நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, 10 பேரை அந்த அலல் காரா அப்படின்ற சமூகத்தார் வந்தாங்க இல்லையா, அவங்களோட 10 பேரை அனுப்பிச்சு வைக்கிறாங்க, நபி தோழர்களை. இப்போ இந்த 10 பேர் அவங்களோட போகும்போது ரசீக் அப்படிங்கிற இடத்துல என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, நயவஞ்சகமாக 10ல 8 பேரை கொன்னுறாங்க. இப்போ வந்தவங்க உண்மையிலுமே இஸ்லாத்தை ஏற்கணும் அப்படின்னு வந்தவங்க கிடையாது, நம்மளை பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக வந்திருக்காங்க. 8 பேர் நயவஞ்சகமாக அங்க கொல்லப்படுறாங்க. 2 பேர் மட்டும் மிச்சம் இருக்கிறாங்க. அதுல யாரு அப்படின்னு சொன்னா, குபைப் இப்னு அதிர் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொருத்தர் யார் அப்படின்னு சொன்னா, சையத் இப்னு அசானியா ரலியல்லாஹ். இவங்க 2 பேரும் எதுக்காக பர்டிகுலரா இவங்க 2 பேரை மட்டும் கொல்லாம இவங்க வந்து கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா, இவங்களை அதை விட கொடூரமா கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. எதுக்காக இவங்க அப்படி என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, இவர்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரிகள். அண்ணல் நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலிருந்து மதீனாவுக்கு அனுப்பிச்சிட்டாங்க இல்லையா, ஹிஜ்ரத்திற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரிகள் இவங்க. மக்காவில் பத்ரு போர் நடந்தப்போ இவங்க 2 பேர் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, பத்ரு போர்ல கலந்துக்கிட்ட மக்காவை சார்ந்த மிக முக்கியமான தலைவர்களை இவங்க கொன்னுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக, பழி தீர்க்கணுங்கிறதுக்காக குறைஷிகள் இவங்களை தனியா கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ சையத் இப்னு அசானியா ரலியல்லாஹுவை கொன்னாச்சு. இன்னும் ஒரே ஒருத்தர் மட்டும் பேலன்ஸ் இருக்காரு, குபைப் ரலியல்லாஹு அன்ஹு. அவரை பனு ஹாரிஸ் அப்படிங்கிற குலத்தார் வந்து அடிமையா விலைக்கு வாங்கிடுறாங்க. ஹாரிஸ் பின் ஆமீர் அப்படிங்கிறவருடைய வீட்டில் தான் இப்போ அவர் வந்து குபைப் ரலியல்லாஹு அன்ஹு வந்து இருக்காங்க. அங்க என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, பல நாட்கள் அவரை வந்து சிறை கைதியாகவே வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலாக அவர் சிறை கைதியாக அந்த வீட்டிலே இருக்கார். அந்த வீட்டில் சிறை கைதியாக இருந்துட்டு ஒரு கட்டத்தில் அவரை கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, கொல்லுவதற்கான தேதி வந்த உடனே அவர்கிட்ட சொல்லிடுறாங்க, இன்னைக்கு உன்னை கொல்ல போறோம் அப்படிங்கிற செய்தியை சொல்லிடுறாங்க. அவர் எந்த பதட்டமும் இல்லாமல் ரொம்ப நார்மலாக இருக்கார். இப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹாரிஸ் பின் ஆமீரினுடைய மகள் ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த மகள் இடத்துல இவர் கேட்குறாரு, யாரு, குபைப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாரு, முடியை நான் திருத்திக்கணும், சவர கத்தியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கத்தியே கேட்குறாரு. இப்போ அந்த அம்மா கொண்டு வந்து சவர கத்தியை கையில் கொடுத்துட்றாங்க. இந்த கொடுக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆயிடுதுன்னா, கவனக்குறைவாக இருந்ததுனால அந்த அந்த மகளினுடைய மகன், ஒரு சின்ன குழந்தை, கைதி அப்படின்னு தெரியாமல் போய் அவருடைய மடியில் உட்காந்துருச்சு. அவர் எதுவுமே பண்ணாமல் அந்த குழந்தையோட குஞ்சு விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு பயம் ஆயிடுச்சு. அவங்க வந்து பதிவு பண்ணுறாங்க, அதை பார்த்த உடனே நான் பீதி அடைஞ்சிட்டேன். கையில் சவர கத்தி இருக்குது, குழந்தை மடியில் இருக்குது. அவர் நினைத்திருந்தால் என்னுடைய குழந்தைய அவரை கொன்று இருக்கலாம். ஆனால் அவர் அதை செய்யலை. நான் பயப்படுறேங்கிறத பார்த்துட்டு குபைப் ரலியல்லாஹு அன்ஹு என்னிடத்துல இப்படி கேட்டார், பயப்படுகிறாயா? இந்த குழந்தைய நான் ஏதாவது செஞ்சிடறேன், நீ பயப்படுறியா? அப்படியெல்லாம் நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லி என்னுடைய குழந்தையை என்னிடத்துலையே அவர் கொடுத்துட்டார் அப்படின்னு ஆமீரினுடைய மகள் வந்து பதிவு செய்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். பிற்காலத்தில் அந்த மகள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறது வரலாற்று செய்தி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னாடி குபைப் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி அந்த அம்மா இப்படி சொல்கிறாங்க, நான் பார்த்ததிலேயே மிகச்சிறந்த கைதி குபைப் ரலியல்லாஹு அன்ஹு தான். ஒரு முறை அவர் கைதியாக சிறையிலே அடைபட்டு இருந்தப்போ அவர் திராட்சைகளை சாப்பிட்றத நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நாங்கள் யாரும் அவருக்கு திராட்சைகளை கொடுக்கல. இன்னும் சொல்ல போனால் அரபுல அன்றைக்கு திராட்சை விளையக்கூடிய பருவமே கிடையாது. அப்படி ஒரு பழம் அரபு நாட்டில் எங்கேயுமே கிடைக்காது. ஆனால் அவர் திராட்சை பழங்களை உண்டு கொண்டிருந்தார். அல்லாஹு அக்பர். அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கார். நம்ம அதை பதிவு செய்கிறாங்க. நிச்சயமாக அந்த உணவு இறைவனிடத்திலிருந்து அவருக்கு வழங்கப்பட்டது. அல்லாஹ் தான் அவருக்கு அந்த உணவை கொடுத்திருக்க வேண்டும். இந்த செய்தியை நூல் புகாரில் பார்க்குறோம். இப்போது குபைப் ரலியல்லாஹு அன்ஹுவை வந்து கொல்லுவதற்காக அழைச்சிட்டு வராங்க. அப்போ அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், எனக்கு அனுமதி தாருங்க, 2 ரக்காத்து நான் தொழுகணும்னு சொல்லி கேட்குறாரு. மரணத்துக்காக அவர் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கும்போது, அதை அவருக்கு அந்த இடத்துக்கு அவரை கூட்டிகிட்டு போகும்போது, கொல்றதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ இப்படி கேட்குறாரு, 2 ரக்காத் தொழுகிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி. அனுமதி வழங்கப்படுகிறது.
போய் 2 ரக்காத் தொழுதுட்டு வந்து இப்படி பேசுறார். அல்லாஹ் அக்பர். மரண தருவாயில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்படி பேசுறார் அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட ஈமானுக்கு அவர் சொந்தக்காரராக இருந்திருக்க முடியும்? அவர் எப்படி பேசுறாரு அப்படின்னு சொன்னா, ஒருவேளை நான் மரணத்துக்கு பயப்படுறேன் அப்படின்னு நீங்கள்லாம் நினைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நான் இன்னும் எவ்வளோ நேரம் வேணாலும் தொழுதுருப்பேன். நான் அதிக நேரம் தொழுதுட்டு இருந்தா நான் ஏதோ சாகிறதுக்கு பயப்படுறேன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது இல்லையா? அதுக்காக இதோட நிறுத்திக்கிட்டேன். சொல்லிட்டு அவர் என்ன சொல்றார்? இறைவா, ஒருத்தர் விடாம எண்ணி வச்சு பழி வாங்குவாயாக அப்படின்னு அவர் சொல்றார். அல்லாஹ் அக்பர். சொல்லிட்டு அவர் போகும்போது ஒரு கவிதை நடையாக இந்த விஷயங்களை சொல்றார். வரலாறு பதிவு செய்கிறது இந்த செய்தி நூல் புகாரில இருக்கிறது. இறைவனுக்காக கொல்லப்படுகையில் எப்படி பேசியிருக்காரு பாரு. இறைவனுக்காக கொல்லப்படுகையில் வேறு எதை பற்றியும் நான் பொருட்படுத்த போவதில்லை. எந்த இடத்தில் இருந்தாலும் இறைவனுக்காக கொல்லப்படுவதில் எனக்கு மகிழ்ச்சி. கொல்லப்படுவது இறை என்புக்காக என்கிற பொழுதில் எப்படி பேசியிருக்காரு பாருங்க. கொல்லப்படுவது இறை என்புக்காக என்ற பொழுதில் துண்டாக்கப்பட்ட என்னுடைய உறுப்புகளினுடைய இணைப்புகளில் கூட இறைவன் வளம் வழங்குவான்னு சொல்லியிருக்கார். அல்லாஹ் அக்பர். இந்த செய்தியை நூல் புகாரில பார்க்குறோம். இந்த வரலாற்று செய்தி நிறைய விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தாலும் நான் பர்சனலாக இந்த வரலாற்றிலேருந்து எதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், பழி வாங்குதல் அப்படிங்கிற ஒரு குணம் இருக்கு இல்லையா? நம்ம எல்லோருமே மனிதர்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எப்படி எல்லாருமே ஒரு எதிரியை ஃபேஸ் பண்ணியிருப்போம், ஒரு துரோகியை நம்ம பார்த்துருப்போம். அது எது சம்பந்தமாக வேணா இருக்கலாம், தொழில் ரீதியாக இருக்கலாம் அல்லது உறவுகளுக்குள்ளே இருக்கலாம். ஏதாவது ஒரு கட்டத்தில் எதிரிகள் துரோகிகளை நம்ம பார்த்துருவோம். சில பேரை நம்மளே கடந்து வந்துடும், அடப்போ அப்படி அவன் கிடக்கிறான் அப்படின்னு சொல்லி. சில பேரை நம்மளால் கடந்து வர முடியாது, ஏன்னா அவங்க மூலமாக நமக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம். அது பண கஷ்டமாக இருந்திருக்கலாம் அல்லது மன கஷ்டமாக இருந்திருக்கலாம். அந்த கஷ்டங்கள் நம்மளை என்ன பண்ண வைக்கும் அப்படின்னு சொன்னால், உடனே நான் சும்மா விட மாட்டேன், நான் இங்கே இப்போ எவ்வளவு வலியை அனுபவிக்கிறேனோ அதை விட அதிகமான வலியை உனக்கு நான் கொடுத்தே தீர்வேன் அப்படின்னு ஒரு பழி வாங்குதல் அப்படிங்கிற எண்ணத்தோடவே நம்ம இருப்போம். அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் அதிலிருந்து பாதுகாக்கணும். நமக்கு வழிகாட்டப்பட்ட விஷயம் அப்படி கிடையாது. நம்ம வந்து யாரையுமே பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்கல. யோசிச்சு பாருங்களேன். குபைப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஒரு குழந்தை வந்து இருக்கு. யாரினுடைய வாரிசு? பனு ஹாரிஸினுடைய அந்த குடும்பத்திலிருந்து ஹாரிஸ் பின் ஆமிரினுடைய வாரிசு அந்த குழந்தை, அதுவும் பையன். அப்போ மகனாக இருக்கும்போது இவர் நினைத்திருந்தால் அந்த குழந்தைய கொண்டு பழி தீர்த்திருக்கலாம். ஏன்னா கூட வந்து 9 பேரையும் அவங்க நயவஞ்சகமாக கொண்டு இருக்காங்க. ஆனால் இவர் அப்படி செய்யாமல் போகும்போது 2 ரக்காத் தொழுதுட்டு இறைவன் இடத்துல இப்படி சொல்லியிருக்கிறார், இறைவா ஒருத்தர் விடாமல் எண்ணி வச்சு பழி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் விஷயம். நம்மளும் சாதாரண மனுஷங்க, நமக்கு துரோகம் பண்ணவங்க, நம்முடைய எதிரிகள் எல்லோரும் சாதாரண மனுஷங்க தான். எல்லோருமே இறைவனுடைய படைப்பு தான். பழி வாங்கிறதுக்கு உங்களுக்கும் எனக்கும் எந்த உரிமையும் கிடையாது. இறைவன் இடத்துல முறையிடுங்க. உங்களுக்கு அது பண கஷ்டத்தில் ஏற்படுத்தி இருந்தாலும் மன கஷ்டத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் நாம் போய் ஒருத்தரை டைரெக்டாக பழி வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே நிறைய நேரங்களில் என்ன சிக்கல் நடக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இப்போது குபைப் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அந்த குழந்தைய கொல்லாமல் இருந்ததற்கு காரணம் என்ன? அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? அதுக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இல்லையா? நம்ம பழி வாங்கக்கூடிய நபர்களை நம்ம எந்த வகையில் அட்டாக் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போது அது ஒரு பெண்ணாக இருந்தால் நம்ம டைரெக்டாக அந்த பெண்ணை அட்டாக் பண்ண முடியாது. அது ஒரு ஆணாக இருந்தால் டைரெக்டாக அவங்கள அட்டாக் பண்ண முடியாது. எங்கே போவோம்? அந்த குழந்தைகள் இடத்துல தான் போவோம். அந்த பெண்ணினுடைய திருமண வாழ்க்கை, அந்த ஆணினுடைய திருமண வாழ்க்கை, குழந்தைகள் விஷயத்தில் பாதிப்பை ஏற்படுத்திட்டு பார்த்தியா அன்றைக்கி எனக்கு என்னெல்லாம் பண்ணேன், அது உன்னோட வீட்லேயும் நடந்துருச்சு பார்த்தியா அப்படின்னு பேசக்கூடிய இடத்துல தான் நம்ம போவோம். அது முறையான விஷயம் கிடையாது. நமக்கும் ஒருவருக்கும் பகை இருக்குன்னா அது நமக்கும் அவங்களுக்குமான ஒரு விஷயம். அதில் சம்மந்தப்பட்ட குடும்பத்தினரை வந்து நம்ம இழுக்கவே கூடாது. அதுக்கு தான் நம்ம இறைவனிடத்தில் அதை நம்ம ஒப்படைச்சிடணும். அது யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பகையாக இருந்தாலும் சரி, இறைவனிடத்தில் நம்ம அதை முறையிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் அதற்கு பொறுப்புதாரி. இறைவன் வந்து அதை பார்த்துக்குவான். ஒருவேளை உங்களுக்கு வந்து யார் மேலேயாவது கோபம் இருந்திருந்தா, யாரையாவது நீங்கள் பகையாளியாக நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரமலான்ல அதை தௌபா செஞ்சுருங்க. இறைவனிடத்தில் முறையிடுங்க. அல்லாஹ் தான் அதற்கு பொறுப்பாளி. இதை பற்றி யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.